ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. பட் போர்ட்ஃபோலியோவில் வந்து பெருசாக ஒன்றும் ரியாக்ஷன் இருந்த மாதிரி இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 0.20% சம்திங் அந்த ரேஞ்சில் பாசிட்டிவில் இருக்குது என்னோட போர்ட்ஃபோலியோ. நிஃப்டி 50 45 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 24,034 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ் 178 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 76,987 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 205 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 57,502 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், ஆக்சிஸ் பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், பேங்க் ஆஃப் பரோடா 2% மேலே பாசிட்டிவில் இருக்குது. கனரா பேங்க் 1.5% பாசிட்டிவில் இருக்குது. ஃபெடரல் பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஐசிசி பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், இண்டஸ்இண்ட் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், கோட்டக் மஹிந்திரா பேங்க் 1% மேலே நெகட்டிவில் இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ளாட் பாசிட்டிவ், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ளாட் பாசிட்டிவ், எஸ் பேங்க் ஒரு 5% பாசிட்டிவில் இருக்குது. நான் 25 ரூபா தாண்டிச்சு, போதுடா சாமி அப்படின்னு சொல்லி எஸ் பேங்க்லேருந்து வெளியே வந்துட்டேன். ஆக்சுவலி எஸ் பேங்க் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட செஷனில் பார்க்கும்போது நல்லாவே ஒரு ரேலியாக இருக்குது. அரௌண்ட் 10% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் ரேலியாக இருக்குன்னு நினைக்கிறேன். 21 ரூபா சம்திங்கில் பார்த்தேன். இப்போ 25 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஏன்னா கன்சிடர் பண்ணது 22 ரூபா, 21 ரூபா அந்த ரேஞ்சில் தான் கொஞ்ச நாளாக இருந்து இப்போ 25 ரூபாய்க்கு வந்துச்சு. இன்றைக்கி பார்த்தேன் போதும்டா சாமி அப்படின்னு சொல்லி எக்ஸிட் பண்ணி விட்டுட்டேன் எஸ் பேங்க்கில். ஃபஸ்ட்டு கமெண்டில் கேட்டது தங்கமயில் ஜுவல்லரி இப்போ வாங்கலாமா, அது வந்து தொடர்ந்து மேலே போய்ட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. தங்கமயில் ஜுவல்லரி பார்க்கும்போது 5764 அதோட 50 ஹையாக இருக்குது. இப்போ 5533 நான் பார்க்கும்போது இருக்குது. 1.5% சம்திங் பாசிட்டிவில் இருக்குது தங்கமயில் ஜுவல்லரி. இந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா இது வந்து 48 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது. தங்கமயில் ஜுவல்லரி பார்க்கும்போது கரண்ட்டாக இப்போ இருக்க லெவலில் 48 டைம்ஸ் கிட்ட ஏர்னிங்ஸில் இருக்குது தங்கமயில் ஜுவல்லரி. ஆனால் இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனே கிடையாது, வேல்யூஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆனால் லாஸ்ட்டு 5 இயர்ஸ் ஏஜிஆர் க்ரோத் 32.5% மேலே இருக்குது. நல்ல ஒரு ஹெல்த்தியான கம்பெனி தான். ஸ்டாக்கோட புக் வேல்யூவில் வந்து பார்க்கும்போது 12 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக ட்ரேட் ஆகுது. டைட்டன் 75 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், இவங்க தங்கமயில் வந்து 48 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், கல்யாண் வந்து 28 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், பிசி ஜுவல்லர்ஸ் 12 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், ஸ்கை கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் 29 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், ப்ளூ ஸ்டோன் ஜுவல்லரி பார்க்கும்போது 531 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது. பிஎன் கேஜெட் ஜுவல்லர்ஸ் பார்க்கும்போது 18 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது. சென்கோ கோல்ட் 347 இருக்குது, அது 9 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தங்கமயில் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் கை வைக்க முடியுமான்னு தெரில. பட் அது ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனி. என்ன ஒன்று நீங்கள் கன்சிடர் பண்ண லெவல்லேருந்து அது கண்டினியூஸாக மேலே போயிட்டால் பிரச்சனை இல்லை. அதில் வந்து ஒரு 10% 15% இறங்கி ரெண்டாவது மேலே போகுது அப்படின்னா அது கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். வேல்யூஷன் வைஸ் பார்க்கும்போது சென்கோ கோல்டும் பிஎன் கேஜெட் ஜுவல்லர்ஸும் பெட்டர் மாதிரி எனக்கு தெரியுது. கல்யாண் ஜுவல்லர்ஸ் என்ன ஒன்றுனா தங்கமயில் மாதிரி கல்யாண் ஜுவல்லர்ஸோட பிஸ்னஸ் இருக்காது. அது மோஸ்ட்லி ஃப்ரான்ச்சைஸ் மாடலே ரன் பண்ணுறாங்க. கொஞ்சம் கடன் இருக்குது, ப்ளஸ் வந்து அவங்க சில ஸ்டாக்ஸை வந்து ப்ளட்ஜ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே கல்யாண் ஜுவல்லர்ஸில் இருக்குது. சென்கோ கோல்டு பிஎன் கேஜெட் ஜுவல்லர்ஸ் ஓரளவு பெட்டர் மாதிரி எனக்கு தெரியுது தங்கமயில கம்பேர் பண்ணும்போது. நான் வேல்யூஷனே சொல்கிறேன், பட் தங்கமயில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது பெட்டர் கம்பெனி. ஃபஸ்ட்டு டைட்டன், அதுக்கு அடுத்தபடி வேணால் தங்கமயில கன்சிடர் பண்ணலாம். ஆனால் ரெண்டுமே வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் வேல்யூஷன் வச்சு பார்க்கும்போது சென்கோ கோல்ட் அல்லது வந்து பிஎன் கேஜெட் ஜுவல்லர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஐடிசி இன்றைக்கி வந்து 292 போச்சு, கடைசியில் இப்போ 290 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஐடிசியில் என்ன ஒரு அப்டேட்னா, ஐடிசி வந்து ஸ்மாலர் அண்ட் சீப்பர் கிளாசிக் சிகரெட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் கைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஏன் அப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, டீலர் அப்டேட் கொடுத்ததுபடி இந்த டேக்ஸ் ஹைக் பண்ணதுனால சிகரெட்டோட ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க 75 mm லென்த்தில் வந்து 17 rupees per stick அந்த ரேஞ்சில் கிளாசிக் சிகரெட்டை வந்து ஸ்மாலர் வெர்ஷனாட்டு ஐடிசி லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு வராங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பேக்கில் 10 சிகரெட்ஸ் இருக்கும். 10னா 17 போடும்போது அரௌண்ட் 170 rupees வருது. ஸோ கிளாசிக் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டர் சிகரெட்டை வந்து ஐடிசி லான்ச் பண்ணியிருக்கதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஐடிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பட் ஆக்சுவலி ஸ்மாலர் வேரியண்ட்டை வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ஸ்டில் ஐடிசிலேருந்து வரல. ஆனால் என்டிடிவி ப்ராஃபிட்டில் டீலர் கொடுத்துருக்க அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அப்டேட் ஆகிருக்கு. ஸோ ஐடிசி இன்றைக்கி 292 போச்சு, இப்போ 290 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஐடிசி. நெக்ஸ்ட் பெட்ரோநெட் எல்என்ஜி இன்றைக்கி வந்து ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் தான் இருந்துச்சு. அரௌண்ட் 293 போய்ட்டு இருந்துச்சு பெட்ரோநெட் எல்என்ஜி நான் பார்க்கும்போது. ஸோ பெட்ரோநெட் எல்என்ஜி இன்னொரு அப்டேட்னா இவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த சப்ளை ப்ராஜெக்ட் பார்க்கும்போது கத்தார்லேருந்து தான் இருக்குது. ஸோ அவங்க நிறைய சப்ளை அக்ரிமெண்ட் கத்தாரில் இருக்கிற அந்த கத்தார் எல்என்ஜி கூட போட்டிருக்காங்க. ரீசெண்ட்லி இந்த யூஎஸ் ஈரான் பிரச்சனைனால ஈரான் வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் மேலே சில பாம்பெல்லாம் கொண்டு போட்டாங்க. இதில் வந்து கத்தார் எல்என்ஜி பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆச்சு. இப்போ லிக்விட்ஃபை நேச்சுரல் கேஸ் ப்ரொடக்ஷனை இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸ் ரீஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அவங்க ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி எல்என்ஜி எக்ஸ்போர்ட்டில் வந்து ரிகவரி எதிர்பார்க்குறாங்க.
ஸோ கெப்பாசிட்டியை வித்தின் 1 மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு அவங்களோட ப்ரொடக்ஷன் ஷார்ட் ஆகிருக்கோ அதில் 50% அளவுக்கு ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பிளான் போடுறாங்க. அது மாதிரி இன்னும் 2 மாதத்தில் அது 80% இன்க்ரீஸ் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பெட்ரோநெட் எல்என்ஜியை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் இன்றைக்கி மார்க்கெட்டில் 1.5% பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது கத்தார் இது பெட்ரோநெட் எல்என்ஜி. ஹெச்டிஎஃப்சி பேங்கோட சேர்மனாக இருக்கிற கேகே மினிஸ்ட்ரியோட டேர்ம் வந்து ஜூன் 18 முடிவடையுது. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது சேர்மன் அப்பாயின்ட் பண்ணுறது வரைக்கும் டேர்மை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆர்பிஐ அப்ரூவல் பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் புது சேர்மன் எடுக்கிறதுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் முயற்சி பண்ணுறாங்க. ஆர்பிஐயோட டெப்யூட்டி சேர்மனாக இருந்த ராஜேஸ்வர ராவ் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு டிசிஎஸ் கொடுத்த அப்டேட்டு. டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி-இயர் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வந்து இங்கிலீஷ் ஃபுட்பால் கிளப்பாக இருக்கிற டோட்டன்ஹாம் ஹாட்ஸ்பூர் அவங்களோட போட்டிருக்காங்க. இது மூலமாட்டு அவங்களோட ப்ரீமியர் லீக் அஃபிஷியல் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ட்னர் ஆட்டு, அதாவது இந்த டொட்டன்ஹாம் ஹாட்ஸ்பூரோட அஃபிஷியல் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ட்னர் ஆட்டு டிசிஎஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மல்டி-இயர் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். இது டிசிஎஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. அது மாதிரி கோஃபோர்ஜ் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோஃபோர்ஜ் ஒரு 2% சம்திங் பாசிட்டிவில் இருக்குது. அவங்க $5 பில்லியன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து ஃபினான்ஷியல் 30 வந்து நாங்கள் ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. $5 பில்லியன் ரெவன்யூ வந்து ஃபினான்ஷியல் 30 நாங்கள் ரீச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாட்டு ஸ்ட்ராங் ஆர்கானிக் க்ரோத்தை எதிர்பார்க்குறதாட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செவரல் பை ரேட்டிங் வந்து ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் நொமுரா வந்து $2,200 டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. 43% தான் பங்கு மேலே போகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து கோஃபோர்ஜை பொறுத்த வரைக்கும் அப்டேட். டிசிஸோட ஏர்னிங்ஸ் நீ பார்க்கும்போது இப்போ கரண்டாட்டு ஒரு குவார்ட்டருக்கு அவங்க 61,000 கோடி சம்திங் போஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு குவார்ட்டருக்கு அவங்களோட ரெவன்யூ 61,000 கோடி இருக்கும். $5 பில்லியன் ரெவன்யூ அப்படின்னா அது வந்து ஒரு 50,000 கோடி. ஃபினான்ஷியல் 30 நாங்கள் அதை ரீச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கோஃபோர்ஜ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து கோஃபோர்ஜை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் ஜியோ பார்க்கும்போது இந்தியாவில் ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா சில நாட்களில் ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அப்டேட் வந்திருக்கு. ஏன்னா அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ரூட் அந்த ஈரான் இஷ்யூ வார் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓரளவு இப்போ சிச்சுவேஷன் கிளியராக இருக்குது. அதனால் அவங்க ஐபிஓ ஃபைல் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கு. அது மாதிரி நம்மளோட இந்தியன் ஷேர் மார்க்கெட் பார்க்கும்போது $5 trillion மார்க்கெட் கேப்லேஷனை ரீக்ளைம் பண்ணியிருக்கு. யூஎஸ் ஈரான் பீஸ் டீலுக்கு அப்புறம் 6 வீக் ஹையில் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. 6 வீக் ஹையில் நம்மளோட மார்க்கெட் இருக்குது. $5 trillion மார்க்கெட் கேப்லேஷனை வந்து ரீக்ளைம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பீஸ் டீலுக்கு அப்புறம். நெக்ஸ்ட் என்பிசிசி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ட்ராஜெக்டரியில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு டொமஸ்டிக் கான்ட்ராக்ட் ஒன்று 20.92 crores கிடச்சிருக்கு. இதில் அவங்களோட ஹெல்த் கேர் கான்ட்ராக்ட்ஸ் மட்டுமே 1.27 lakh crore இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்பிசிசி 1.27 lakh crore அளவுக்கு அவங்களோட ஆர்டர் புக் இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல் 26 அவங்களோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹெல்த் கேரில் பெருசாகிட்ட எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்க. ரியல் எஸ்டேட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லையும் பெருசாகிட்ட எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்பிசிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. விப்ரோட அந்த 15,000 கோடி ஒர்த் ஆஃப் பைபேக் ஜூன் 17 அதாவது இன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆக்சுவலி ஒரு ஷேருக்கு $250 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரிசர்வ்ட் கேட்டகரி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு 11 ஷேர் ஃபார் 56 ஷேர் நீங்கள் வச்சுருக்கணும். 56 ஷேர் இருந்துச்சுன்னா நீங்கள் 11 ஷேர் அப்ளை பண்ணலாம். அது மாதிரி ஜென்ரல் கேட்டகரிக்கு 197 ஷேர் இருக்கணும். அதுக்கு நீங்கள் 10 ஷேர் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 50 ரூபாய் லாபம் கிடைக்கும். இது வந்து விப்ரோ பைபேக்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ரெயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 15.78 crore ஒர்த் ஆஃப் டிஃபென்ஸ் ஆர்டர் கிடச்சிருக்கு. காம்நெட் 2.0 அப்கிரேடு. ஸோ இது வந்து ஜூன் 2027 அவங்க கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டாக்டர் அகர்வால்ஸ் ஹெல்த் கேர் இவங்க ஐ கேர் நெட்வொர்க்கை வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறாங்க. ப்ளஸ் பேஷண்ட் வால்யூம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகுது. இதனால் ப்ரீமியம் ப்ரொசீஜர் ஸ்ட்ராங் எக்ஸிக்யூஷனில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மோட்டிலால் ஓசல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து 37% மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது டாக்டர் அகர்வால்ஸ் ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அப்போலோ டயர்ஸ், பிபிசிஎல், அதர் க்ரூட் சென்சிட்டிவ் ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி மார்க்கெட்டில் ரைஸ் ஆகிருக்கு. காரணம் என்னென்னா பிரெண்ட் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து $80 கீழே வந்திருக்கு. ஆயிலோட ப்ரைஸ் வந்து $80 கீழே வந்திருக்கு. இதில் அப்போலோ டயர்ஸ்லாம் அன்றைக்கி 5% மேலே அப்பு, பிபிசிஎல்லாம் 2% மேலே பாசிட்டிவில் இருக்குது. பிபிசிஎல் 2% அப்பு, ஹெச்பிசிஎல் 1% மேலே பாசிட்டிவ், இன்டர்குளோப் ஏவியேஷன் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஸ்பைஸ் ஜெட் ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. ஆக்சுவலி 10 மந்த்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து $79 கீழே வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பெர் பேரலுக்கு க்ரூட் ஆயில் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இறங்கியிருக்கு. ஸோ ட்ரேட் சென்சிட்டிவ் இந்த க்ரூட் ஆயில் சென்சிட்டிவிட்டி ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
நெக்ஸ்ட்டு ட்ரெண்ட் இவங்க 5% ஜம்ப் ஆகிருக்கிறாங்க. நிஃப்டியில் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டாப் கெய்னராக இருக்கிறாங்க. பட் சிட்டி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஸ்ட்ராங் டிமாண்ட் இருக்குது. இந்த பிஸ்னஸுக்கு ட்ரெண்டோட டிமாண்ட் பார்க்கும்போது ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் சிட்டி வந்து செல் கால் கொடுத்துருக்காங்க. ஹெச்எஸ்பிசி பார்க்கும்போது பை ரேட்டிங்கை வந்து கொடுத்துருக்காங்க. சிட்டி பார்க்கும்போது 2733 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க. செல் ரேட்டிங்கோட சொல்லியிருக்கிறாங்க. பட் ஹெச்எஸ்பிசி பை ரேட்டிங் 4910 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க. இது ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஹெச்எல் டெக்னாலஜிஸ் இவங்க வந்து Q1 ஃபினான்ஷியல் 27க்கான ரிசல்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் அப்டேட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜூலை 13 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஹெச்எல் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. என்எஸ்சி வந்து 11 நியூ செக்டோரல் இண்டிசஸை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ டோட்டலாக 34 செக்டோரல் இண்டிசஸ் இருக்குது. நிஃப்டி பவர், நிஃப்டி கேபிட்டல் குட்ஸ், நிஃப்டி டெலிகம்யூனிகேஷன், நிஃப்டி கன்ஸ்ட்ரக்ஷன், நிஃப்டி கன்சியூமர் சர்வீஸ், நிஃப்டி கமர்ஷியல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ், நிஃப்டி ரீட்டைல், நிஃப்டி ஹாஸ்பிட்டல்ஸ், நிஃப்டி என்பிஎஃப்சி, நிஃப்டி ஹவுசிங் ஃபினான்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 நியூ செக்டோரல் இண்டிசஸை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஃபோசிஸ், வேல்மெட் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஏஎல்எட் ஐடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சம்மந்தமாட்டு ஐடி எக்கோசிஸ்டம் அண்ட் சர்வீசஸ் பிஸ்னஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஆப்ரேஷன்ஸை வந்து இவங்க எலிஜிபிள் பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு விப்ரோ பார்க்கும்போது ஏஎஸ் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், ஆந்த்ரோபிக் க்ளவுட் பவர் பண்ணால் ஏஎஸ் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெங்களூரில் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க, லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது மூலமாட்டு 10,000 எக்ஸ்பர்ட்ஸை வந்து ட்ரெயின் பண்ண இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து விப்ரோ கொடுத்த அப்டேட்டு. இந்தியாவோட டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் 1.78 lakh crore டச் பண்ணியிருக்கு. 110% பார்த்தீங்கன்னா 2020-21 அப்புறம் இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. 1.78 lakh crore இருக்குது இந்தியாவோட டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.